ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? எல்லாம் சரியா இருக்காத்த? ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் சரியா இருக்குமா? சரி. இந்த மட்டன் மசாலாவுக்கும் சிக்கன் மசாலாவுக்கும் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சரி. எது வறுக்கணுமோ வறுக்கிறது, பச்சை காய்கறி எல்லாத்தையும் காய வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இனிமேல் வேலையும் அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு 10 மணி நேரம் வேலை கம்மியா இருந்துச்சு. இப்போ வெயில் நம்மளுக்கு வந்தோடனே வேலை அதிகமாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொண்டு காய்கறி எல்லாம் காய வச்சிடலாம். ஆமா, இப்ப எல்லாமே ருத்திக் ஸ்டைல எல்லாம் காய வைக்க போறாரு. என்னோட வந்து குறுக்க முறுக்க நின்றுட்டு பாரு. அதுதான் அவரோட வேலை. அப்புறம் இது என்ன மூட்டைன்னு பாத்தீங்கன்னா மிளகா மூட்டைங்க. மிளகா தான் நம்மளுக்கு இருக்கிற ஐட்டத்திலே மிளகா தான் அதிகமா தேவைப்படும். ஏன்னா இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே, பொடி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்காக இந்த மூட்டையாவே தூக்கிட்டு வந்து சொல்லிட்டேன். மூட்டையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வாங்க போய் காய வச்சுட்டு சாப்பாடு பார்த்துடலாம். என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாவக்காய் வறுவல், குழம்பு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காயும் பைத்தம் பருப்பும் போட்டு கூட்டு, அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இவ்வளோ தாங்க மத்தியான சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.